வணக்கம். இது ஸ்டார் டாக் வித் டோக்கியோ தமிழச்சி. உங்க எல்லாரையும் அன்போடு அழைத்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாம பார்க்க போற ஒரு அற்புதமான நபர் எப்படின்னா 6 அடி 2 அங்குலம் உயரத்துல மட்டும் வசந்தவர் இல்லைங்க. அவருடைய திறமையிலையும் சிந்தனையிலையும் செயல்லையுமே பயங்கரமா வசந்தம் இருக்கிறவர். வெப் சீரிஸ், சின்னத்திரை, வெள்ளித்திரை, வாய்ஸ் ஓவர், இன்னும் பல பல விஷயங்கள், ஆடியோ புக்ஸ் பலவித பரிமாணங்கள்ல அவருடைய முத்திரையை பதிச்சுட்டு வராரு. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ஒரு ஹார்ட் த்ராப் ஆஃப் சின்ன திரையில இருந்து பெரிய திரைக்கு ஷிஃப்ட் ஆகி கொண்டிருக்கின்ற ஆல்ரெடி முத்திரை பதிச்சிருக்கிற திரு அமித் பார்கவ் அவரை தான் இன்னைக்கு நம்ம சந்திக்க போறோம். திரு அமித் பார்கவ் அன்போடு நம்ம ஸ்டார் டாக்குக்கு அழைத்துக் கொள்கிறேன். வணக்கம். வணக்கம். கொனிச்சிவா. வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். கொனிச்சிவா டோக்கியோ அகைன் கி தேசுகா. இத நான் இப்பதான் பாத்துட்டு வரேன். வணக்கம் தான் சொன்னீங்கன்னு நான் வந்து தெரியவே தெரியாது. இல்ல, இது டோக்கியோல பாத்துட்டு இருக்கிற மக்களுக்கு பொருந்தும். அதனால கொனிச்சிவா அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச ஜப்பானீஸ்ல நான் ஆரம்பிச்சுக்கிறேன். சிவா கொனிச்சிவா. டோக்கியோல மட்டும் இல்ல, இந்த நிகழ்ச்சி வந்து உலகம் பூரா எல்லா தமிழர்களும் பார்த்து கொண்டு இருக்கிற நிகழ்ச்சி. நம்ம ஒரு 40 தமிழ் சங்கங்கள் சேர்ந்து இத வழங்கி கொண்டிருக்கிறோம். டோக்கியோ தமிழ்ச்சிக்காக நான் இங்க யூகேல இருந்து இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக பண்ணிட்டு இருக்கேன். இன்னைக்கு உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். ஏன்னா நீங்க ரொம்ப பிஸியா திரும்பி வேலை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்க. கொரோனால இருந்து ஓரளவுக்கு வெளில வந்து நிறைய பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்க. சோ இந்த நேரத்துல உங்களுடைய 1 மணி நேரம் எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. முதல்ல எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, எப்படி போயிட்டு இருக்கு உங்களுடைய இந்த கொரோனா டைம்? நீங்க ஏன்னா பாக்குறேன் நான் நீங்க ரொம்ப பிஸியா இருக்கீங்க, ஆன்லைன்ல நிறைய பிஸியா இருக்கீங்க. சோ எப்படி how you managing கொரோனா டைம், லாக்டவுன் ஃபேமிலியோட? First of all, thank you for having me. ரொம்ப சந்தோஷமா இருக்கு இந்த ஷோல வந்து பேசுறதுக்கு. பட் நீங்க சொன்னீங்க நான் ரொம்ப பிஸியா இருக்கேன்னு. ஆனா பிஸியா இருந்தேன். ஆனா மறுபடியும் சென்னையில தமிழ்நாட்டுல லாக்டவுன் சொல்லிட்டாங்க. சோ மறுபடியும் பேக் டு 2020 மாதிரியே ஃபீல் ஆகுது. இது 2021 வந்த மாதிரியே இல்ல. பிகாஸ் அதே நாட் கோயிங் அவுட் ஆன் தி ஸ்ட்ரீட்ஸ், அதே பயம், வெளியே போறதுக்கு மாஸ்க் எல்லாம் போட்டு போனோம், அந்த மாதிரி அதே நிலைமையில தான் இருக்கும். ஆனா என்னோட குட்டி உலகத்துல நான் ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப நிம்மதியா, ரொம்ப திருப்தியா இருக்கேன் நானு. அண்ட் ஐ ட்ரை டு கீப் ஆஸ் பிஸி. நான் சும்மா உட்கார்ற ஆளு கிடையாது. உட்கார்ந்தாலே எனக்கு வந்து ஏதாவது பண்ணணும்னு தோணும். சோ ஏதாவது ஒண்ணு பண்ணிட்டே இருப்பேன். அண்ட் என்னை சுத்தி என்ன எப்பவுமே பிஸியா வச்சிருக்கிற 2 பெண்கள் இருக்காங்க. சோ அந்த பெண்கள் நிறைய வேலை வாங்குறாங்க. சோ ஐ எம் வெரி ஹாப்பி இன் திஸ் ஸ்மால் கியூட் வேர்ல்ட் தட் ஐ ஹவ் பில்ட் ஃபார் மை செல்ஃப். That's very cute. ஏன்னா நாங்க கண்டிப்பா அந்த உங்களுடைய அந்த குட்டி குடும்பத்தை பத்தி கேட்க போறோம் நாங்க நிச்சயமா. இந்த உங்களுடைய இந்த பயணம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் ரீவைண்ட் பண்ணி உங்களுடைய பெங்களூர் நாட்கள்ல இருந்து கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா அப்படின்னு ஆசைப்படுறேன் நான். சோ உங்களுடைய பிகாஸ் நீங்க பெங்களூர்ல இருந்து தமிழ்நாட்டுக்கு வந்து இங்க உங்களுடைய காலடி பதிச்சிருக்கீங்க, சின்ன திரையிலும் பெரிய திரையிலும். பெங்களூர்ல இருந்த போது உங்களுக்கு நடிக்கணும் அப்படின்றது வந்து உங்களுக்கு ஸ்கூல் காலேஜ்ல அப்படியே ஆரம்பிச்சுதா? நிறைய நடிச்சிருக்கீங்களா? எப்படி இந்த இன்ட்ரெஸ்ட் வந்தது உங்களுக்கு? எனக்கு ஆக்சுவலா காலேஜ்ல தான் நடிக்கவே ஆரம்பிச்சேன். அது வரைக்கும் நான் சிங்கரா இருந்தேன். நான் நிறைய பாடுவேன். பட் I wasn't really that good at it. எனக்கு ஏன்னா I hadn't had any ஃபார்மல் ட்ரைனிங். அவ்வளோ அந்த கர்நாடிக் சங்கீதத்தை யாரும் கத்துக் கொடுக்கல. சோ எனக்கு பாடுறது ரொம்ப பிடிக்கும். சோ அதான் என்னோட டேலண்ட் நினைச்சு அதை தான் நான் வளர்த்து வந்துட்டு இருந்தேன். அண்ட் அதுக்கப்புறம் நான் லா படிக்க ஆரம்பிச்சேன். அண்ட் தட் இஸ் when I got introduced to acting. எனக்கு ஒரு கன்னடா சீரியல்ல நடிக்கிறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. அதுக்கு முன்னாடி நான் நிறைய கன்னடா நாடகங்கள் பண்ணேன், நிறைய ஸ்டேஜ் நாடகங்கள் பண்ணேன். அண்ட் அதுல இருந்து எனக்கு அந்த ஒரு ஆக்டிங் பக் இருக்கு இல்லையா, அந்த சினிமா பக் எனக்கு என்ன பிடிச்சிருச்சு. அண்ட் ஆஃப்டர் தட் ஐ காட் இன் டு டிவி. ஐ டிட் ஒன் சீரியல், ராமாயண சீரியல் ஒன்னு பண்ணேன், ராமரா நடிச்சேன் அதுல. அதுக்கப்புறம் ஓகே இதுதான் என்னோட உலகம், இதுதான் என்னோட
இது குறிக்கோள் அப்படின்னு சொல்லி நான் சென்னைக்கு கிளம்பி வந்துட்டேன். ஸோ ஐ ஐ ஐ ஜஸ்ட் லெஃப்ட் எவ்ரி திங் இன் பெங்களூர். ஃபேமிலி எல்லாரும் இன்னும் அங்கேயே இருக்காங்க. அது எல்லாத்தையும் விட்டுட்டு இங்க ஒரு கெரியரை அமைச்சிக்கிறதுக்கு நான் இங்க வந்திருக்கேன். ஐ ஹவ் பீன் ஹியர் சின்ஸ் 8 years. 2012 வந்தேன் நான். ஓகே, சூப்பர். 8 yearsல நீங்க வந்து பிரமாதமா தமிழ் கத்துண்டு பிரமாதமா வாய்ஸ் ஓவர் வரைக்கும் நீங்க வந்து தமிழ்ல பண்றீங்க அப்படின்னு கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஏன்னா ஒரு மொழியை கத்துக்கணும்ன்றது வந்து மொழி அப்படின்றத தாண்டி அதை ரொம்ப புடிச்சு லயிச்சு நீங்க கத்துக்கிற மாதிரிதான் எனக்கு தெரியுது. ஏன்னா ஆடியோ புக்ஸ் வரைக்கும் வந்திருக்கீங்க நீங்க. சோ ஆடியோ புக்ஸ்க்கு போறதுக்கு முன்னாடி திரும்பி அவங்களோட ரீவைண்ட் யுவர் பாட்டு வந்து உங்களுக்கு ஃபேமிலிலேயே இருந்திருக்கா ஒரு விஷயம், நீங்க கேட்டு வளர்ந்த ஒரு விஷயமா, இல்ல ஜஸ்ட் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அது எப்படி? இல்ல, பாட்டு நான் எப்பவுமே கேட்டு வளர்ந்த, எனக்கு என்னோட சூழல்ல எப்பவுமே சங்கீதம் இருந்துகிட்டே இருந்திருக்கு. பிகாஸ் எங்க அம்மா ரொம்ப நல்லா பாடுவாங்க. அவங்க ஏஆர் ஆர்டிஸ்டா இருந்தாங்க. ஆல் இண்டியா ரேடியோல பாடிட்டு இருந்தாங்க. அண்ட் எங்க பாட்டி ரொம்ப நல்லா பாடுவாங்க. அப்போ எப்பவுமே இந்த சங்கீத கச்சேரிக்கு கூட்டிட்டு போறதெல்லாம் ரொம்ப ரொம்ப வழக்கமா இருந்தது எங்க குடும்பத்துல. ஸோ music has been a very integral part of my life since my birth, pretty much. So அத நான் அப்படியே டெவலப் பண்ணிட்டே வந்திருக்கேன். And yes, apart from that, what is your other question? நீங்க you said that apart music பத்தி கேட்டீங்க, and what is it you ask? எஸ், இப்போ எனக்கு கேட்கணும்னு ஆசைப்படுறது வந்து, இப்ப நீங்க மியூசிக்கோட வளர்ந்தீங்கன்னு சொன்னீங்க. இப்ப வளரும் போது உங்களுக்கு நீங்க ரொம்ப பிடிச்சு கேட்ட அந்த பாட்டு, அது என்ன பாட்டோ அதை எங்களுக்கு பாடி காமிக்க முடியுமா? ஒரே ஒரு பாட்டு எப்படி சொல்ல முடியும்? எஸ்பெஷலி இந்த பாட்டு இதுக்கு இந்த டைம்ல எனக்கு இந்த பாட்டு பிடிக்கும், அந்த டைம்ல இந்த மாதிரி பாட்டு எல்லாம் பிடிக்கும். ஸோ ஐ கேனாட் சே இந்த பாட்டு தான் நான் கேட்டு வளர்ந்த அப்படின்னு சொல்ல முடியாது. இட் டிபெண்ட்ஸ் ஆன் விச் சிங்கர், விச் இது. எனக்கு பழைய பாட்டுலாம் ரொம்ப பிடிக்கும். எங்க அப்பா ஆக்சுவலா ஐ ஃபெல் இன் லவ் வித் ஓல்ட் மியூசிக், ஓல்ட் ஃபிலிம் மியூசிக் பிகாஸ் ஆஃப் மை டேட். அவர் என்ன டென்னிஸ் கோச்சிங் கூட்டிட்டு போவாரு. கூட்டிட்டு போகும்போது எனக்கு பழைய ஹிந்தி பாட்டோட லிரிக்ஸ் எல்லாம் விவரமா சொல்லுவாரு. இந்த வார்த்தையோட அர்த்தம் என்ன, இது எப்படி, இது ஏன் இப்படி எழுதினாரு, ஏன் இந்த பேத்தோஸ் சாங் ஏன் அவ்வளோ, இதுக்குள்ள ஒரு 2-3 அர்த்தம் இருக்கும் இல்லையா? இப்போ ஒரு கவிஞர் வந்து ஒரு வரி எழுதுனா அதுல ஒரு அர்த்தம் இருக்கும், ஆனா அதுக்குள்ள இன்னொரு அர்த்தம் பதுங்கி இருக்கும். அது எல்லாத்தையும் உட்காந்து அவர் வந்து புட்டு புட்டா அவர் வந்து என் முன்னாடி வைப்பாரு. அண்ட் அது அவ்வளோ பியூட்டிஃபுல்லா இருக்கும். அண்ட் ஐ யூஸ் டு லவ் கோயிங் டு டென்னிஸ் பிராக்டிஸ். டென்னிஸ் பெருசா கிழிக்கல, அது நான் அப்படியே விட்டுட்டேன். பட் டென்னிஸ் கோச்சிங் போறது அவ்வளவு பிடிச்சிருந்தது. பிகாஸ் யூஸ் டு சிட் அண்ட் டீச் மீ ஆல் தீஸ் திங்ஸ் சோ டீப்லி அண்ட் ஐ லவ் எவ்ரி சிங்கிள் செகண்ட் ஆஃப் இட். அண்ட் பட் திரும்பி வர வழியில எனக்கு மேத்ஸ் டேபிள்ஸ் கேட்பாரு, போற வழியில பாட்டு, நான் திரும்பி வர வழியில மேட்ச். சோ போறது ரொம்ப பிடிக்கும், வரது பிடிக்கவே பிடிக்காது. சோ அந்த மாதிரியான ஒரு, சோ ஐ ஃபெல் இன் லவ் வித் ஓல்ட் தமிழ், ஓல்ட் ஹிந்தி மியூசிக், அதுக்கப்புறம் ஓல்ட் கன்னடா மியூசிக். தென் நோ பிகாஸ் ஆஃப் தட் எனக்கு எப்படியோ ஒரு ஓல்ட் சோல் நினைக்கிறேன் நான். சோ அதனால எனக்கு இளையராஜா பாட்டுலாம் அவ்வளவு பிடிக்கும். சோ அந்த இதுலயும் போயிட்டேன், அந்த பாத்துலயும் நான் போயிட்டேன். ஓகே, அப்போ உங்களுக்கு கன்னடால ரொம்ப பிடிச்சது அண்ட் நீங்க இளையராஜா அப்படின்னு சொல்லிட்டீங்க. ஆனா எனக்கு எஸ்பிபி சார் பாடின அந்த ஜுத்தியலி தானே அது அவருடைய ரொம்ப ஃபேமஸ். அது தெரிஞ்சா அது கொஞ்சம் பாடுங்க ப்ளீஸ். ஷூர் ஷூர். ಜೊತೆಯಲಿ ಜೊತೆ ಜೊತೆಯಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಇಂದು, ಹೊಸ ಹರುಷವ ತರುವೆನು ಇಂದು ಎಂದು. ಓ ಎಂಥ ಮಾತಾಡಿದೆ ಎಂತು ನೀ, ಎಂಥ ಮಾತಾಡಿದೆ, ನನ್ನ ಮನಸ್ಸಿನ ಭಾವನೆ ಹೀಗೆ ಹೇಳಿದೆ. ಜೊತೆಯಲಿ ಜೊತೆ ಜೊತೆಯಲಿ ಇರುವೆನು ಹೀಗೆ ಇಂದು. Thank you so much. Thank you. Such a wonderful song. And நீங்க ரொம்ப அழகா பாடுனீங்க. Thank you. சொன்ன உடனே Thank you so much. ரொம்ப thanks. It's a beautiful song. And I think இந்த ஒரு பாட்டு மட்டும் கன்னடக்காரங்க யார் கேட்டாலும் they go mad about this song. எஸ்பிபி பாடினது அப்படின்றதுக்கு அவருடைய magical voice. அது வேற பாஷையிலயும் வந்திருக்கு, தமிழ்ல கூட வந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பாட்டு வந்து அதே டியூன்ல வேற தமிழ்லயும் வந்திருக்கு. பட் இட்ஸ் நாட் பீன் தட் பாப்புலர். ஏன்னா கன்னடத்துல அந்த வரிகளுக்கும் அந்த பீட்டுக்கும் அந்த அவங்க எல்லாமே கூடி வந்து அவ்வளோ அழகாக்கிருச்சு அந்த பாட்டை. சோ இட் இஸ் சோ பியூட்டிஃபுல்.
தமிழ்லயும் வெரி அது குட். வந்து விழியிலே மணி விழியிலேன்னு ஒரு பாட்டு. ஆமா, ரொம்ப அழகா வெளியில மணி. ஆமா. விழியிலே ஆமா ரொம்ப அழகா இருக்கும் அந்த பாட்டு. நான் பாட போறதில்ல. முன்னாடி அது பாடுனா ரொம்ப இதுவா இருக்கும். பட் இட்ஸ் அ பியூட்டிஃபுல் சாங். தேங்க் யூ. ஒரு பாட்டோட எங்களோட ஷோ ஆரம்பிச்சதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். மை சோ பிளஷர். இப்போ உங்களுடைய சீரியல் தொடக்கம் இப்போ நீங்க டிராமால நடிச்சீங்க, டிராமரா நடிச்சீங்க. அங்கேருந்து நீங்க தமிழ்நாட்டுக்கு வந்துட்டு தமிழ்நாட்டுல நீங்க நடிகர் ஆகணும்னு வந்தது சினிமால நடிக்கணும் அப்படின்ற ஒரு ஆசை அப்படிதானே சொன்னீங்க. அப்ப சீரியல்ல வந்து திருமதி ஹிட்லர் அப்படின்ற வந்து அந்த ஏஜேன்ற கேரக்டர் வந்து உங்களுக்கு ரொம்ப விருப்பப்பட்டு புடிச்சு அப்படி ஏத்துட்டீங்களா? இல்ல சரி இது வந்திருக்கு நம்ம நடிச்சு பார்க்கலாம். அங்கேருந்து அப்படி ஒரு படிப்படியா போலாம் அப்படின்றது ஏதாவது ஒரு ஸ்டெப்பிங் ஸ்டோனா நினைச்சீங்களா? எப்படி அது? ஆமா, அதுக்கு முன்னாடி நான் 2 சீரியல் பண்ணிருக்கேன். ஐ ஹவ் ஆக்டட் இன் கல்யாணம் முதல் காதல் வரை. அதுதான் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்த ஒரு சீரியல்னு சொல்லலாம். விஜய் டிவில ஒளிபரப்பான கல்யாணம் முதல் காதல் வரை. அதுக்கப்புறம் நெஞ்சம் மறப்பதில்லை. இது என்னோட 3வது சீரியல் ஆஸ் த லீட் இன் தமிழ், திருமதி ஹிட்லர். சோ நான் ஆக்சுவலா உண்மை சொல்லணும்னா என்னோட 2வது சீரியல் இன் விஜய் டிவி அது முடிஞ்ச கையோட நான் சினிமால தான் கான்சென்ட்ரேட் பண்ணணும், இப்போ சீரியல் பக்கம் போக கூடாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா நிறைய காரணம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ மறுபடியும் நான் டிவில வந்ததுக்கு நிறைய காரணம் இருந்தது. ஃபர்ஸ்ட் ரீசன் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இப்போ வந்து இண்டஸ்ட்ரியே ஒரு ரொம்ப அதோட நிலைமை அவ்வளோ நல்லா இல்ல. பிகாஸ் எஸ்பெஷலி பிகாஸ் ஆஃப் த கொரோனா அண்ட் ஹவு தட் ஹஸ் ரெஸ்ட்ரிக்டட் மூவ்மெண்ட் கம்ப்ளீட்லி அண்ட் தியேட்டருக்கு போறது ரொம்ப கஷ்டம். சோ இப்படிப்பட்ட சூழல்ல எப்போ படம் எடுப்பாங்க, அது எப்போ ரிலீஸ் ஆகும், எத்தனை பேர் போய் பார்ப்பாங்க, இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் இருக்கிறதுனால டிவி இஸ் அ மச் சேஃபர் பெட் ஃபார் அன் ஆக்டர் அப்படின்னு நான் நினைச்சேன். அண்ட் எனக்கு அவ்வளோ அன்பு கிடைச்சது டிவில. பிகாஸ் நான் ஃபர்ஸ்ட் சீரியல் ஹிட் ஆச்சு, 2வது சீரியலும் பெரிய ஹிட் ஆச்சு. சரி, அத்தனை பேர் என்ன விரும்பி என்ன டிவில பார்க்கணும்னு நினைக்கும் போது ஸோ இன்னும் ஒரு சீரியல் பண்ணலாம். அதுக்கப்புறம் என்னோட சினிமா பயணம் அதுக்கு அது பாட்டுல இருக்கட்டும், அது நான் அதுக்கான நான் முயற்சிகள் எடுத்துட்டே இருப்பேன். ஆனா அதே சமயத்துல எனக்கு பிடிச்ச வேலை ஆக்டிங், ஸ்கிரீன் முன்னாடி இருக்கிறது, என்னோட ஒரு இன்னொரு கேரக்டரை உருவாக்குறது. சோ இது வந்து நானா எதுவும் செய்ய முடியாது. எனக்குன்னு இந்த மாதிரி நல்ல வாய்ப்புகள் வரும்போது, ஒரு நல்ல கதை, ஒரு நல்ல காஸ்டிங், ஒரு நல்ல களம், ஒரு நல்ல குழு, இதெல்லாம் இருக்கும்போது நான் ஏன் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சு இந்த முடிவு எடுத்தது நான். சூப்பர் சூப்பர் சார். இல்ல இது ஐ திங்க் இட்ஸ் a very clever move as well. ஏன்னா the more நீங்க நிறைய பண்ணதான் உங்களுக்கும் உங்களுடைய என்ன சொல்றது ஒரு எக்ஸ்பீரியன்சஸ் தான் இதெல்லாம். எவ்ரிதிங் இஸ் an எக்ஸ்பீரியன்ஸ் லேர்னிங் கர்வ்னு நினைக்கிறேன். நீங்க ஏன்னா நீங்க சினிமாலையும் வந்து நீங்க நடிச்ச சில படங்கள் பார்க்கும்போது அதுல தெரியுது யூ ஆர் வெரி நைஸ். ஒரு அந்த நியூவான்சஸ் ஒரு ஆக்டருக்கு ஏத்த ஒரு இப்ப நீங்க நடிச்ச இந்த படம் இருக்கு, விஷால் சாரோட நடிச்ச ஒரு படம் சக்ரான்ற படத்துல. சக்ரா. சோ தட் இஸ் ரீசெண்டா வந்த படம் அது. அண்ட் இட் இஸ் சச் அ என்ன சொல்றது பயங்கரமான ஒரு ஃபீமேல் சென்ட்ரிக்கா ஒரு 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 ஈவன் லெவல் காம்பினேஷனா இருந்தது அது. விஷால் சார் மாதிரி ஒரு பெரிய ஆர்டிஸ்ட் இருந்தும் ஒரு ஃபீமேல் அதுல ஒரு ப்ரொட்டாகனிஸ்டா அந்த ஒரு இடத்துல நீங்க நடிச்ச அந்த அனுபவம் பத்தி சொல்லுங்களேன். ஹவ் வாஸ் இட் வித் தட் சார்ட் ஆஃப் ஸ்டோரி லைன்? It was a very short lived experience. எனக்கு வந்து few days தான் ஷூட்டிங் கூப்பிட்டாங்க, 3 to 4 days if I remember correctly. But it was a very nice experience. I was able to see. இப்போ நான் எப்பவுமே ரொம்ப அப்சர்வ் பண்ண விரும்புவேன். இவங்க எல்லாம் எப்படி இருக்காங்க, செட்ல எப்படி இருக்காங்க, ரொம்ப பல வருஷமா இண்டஸ்ட்ரியில இருக்கிறவங்க வந்து how do they deal with stress or ரொம்ப கேரக்டருக்குள்ளேயே இருக்கணும்னு நினைப்பாங்களா, இல்ல வேற விஷயங்களும் பார்ப்பாங்களா. எஸ்பெஷலி விஷால் சார் இஸ் ஆல்சோ அ ப்ரொடியூசர். ஹி இஸ் ப்ரொடியூசர்ஸ் ஹிஸ் ஓன் மூவிஸ். சோ ப்ரொடியூஸும் பண்ணி ஆக்டிங்கும் பண்றது ரொம்ப கஷ்டமா, அவர் மேல எவ்வளவு இதெல்லாம் இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நான் மைண்ட்ல ஓடிட்டே இருக்கும். அண்ட் அவர் பார்க்கும்போது ரொம்ப கூலா இருப்பாரு. ரொம்ப அவருக்குள்ள நிறைய டென்ஷன் இருந்தாலும் ஒரு வேலை இருக்கலாம், தெரியல, இல்லாம கூட இருக்கலாம். பட் ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் தட் இஃப் ஹி ஹாஸ் a lot of tension in his mind being a producer of such a big project. சோ இவ்வளோ காசு போடுறோம், இவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட் போடுறோம், நாட் ஓன்லி மணி இன்வெஸ்ட்மெண்ட், டைம், எவ்ரிதிங், ரெப்யூட்டேஷன், எவ்ரிதிங். சோ அவர் மனசுல அந்த டென்ஷன் இருக்கிற மாதிரி தெரியல, அவர் வெளியே காமிக்கல, இருந்தாலும் காட்டல. சோ
something very special I saw in that. So அந்த கஷ்டமான சூழல்ல எப்படி தன்னை வந்து ஒருநிலைப்படுத்துறது அப்படிங்கறது அவரை பார்த்து நான் ஓரளவுக்கு கத்துக்கிட்டேன். எப்போ எல்லாரோட ஜாலியா பேசுறதோ இல்ல அந்த மாதிரி ஆனா கூலான விஷயங்கள் எல்லாம் நான் பார்த்தேன். So I really would like to learn that from him and I did to a certain extent. Okay, that's very nice. ஏன்னா அவரை ஆன் ஸ்கிரீன் தான் நாங்க பார்த்திருக்கோம், பட் அவருடைய ஒர்க்கிங் ஸ்டைல் அண்ட் எவ்ரிதிங் அது உங்களை மாதிரி சில பேர்கிட்ட தான் கேட்டு தெரிஞ்சுக்க முடியும். You know how he is. But நானே it's a very short span which I worked with him, so it's a very small sample size that I can offer. அதை தாண்டி if I work with him in a more intimate way in another movie ஒரு 10 நாள் 12 நாள் அந்த மாதிரி பண்ணா அப்போ இன்னும் அவரை பத்தி நிறைய சொல்றதுக்கு இருக்கும். Okay, yes, I hope that happens soon. உங்களுக்கு இன்னொரு I hope so too. நீங்க வந்து அஜித் சார், த்ரிஷா மேம், அப்புறம் ஜிவிஎம் சார் இவங்க 3 பேரோட நீங்க நடிச்ச என்னை அறிந்தால் படம், அந்த இதோட This is a common misconception that I have to clear off because everyone is so excited I acted in என்னை அறிந்தால் that நான் வந்து அஜித் சாரோட நடிச்சேன்னு எல்லாரும் நினைக்கிறாங்க. பட் நான் அவரோட நான் நடிக்கவே இல்லை, அவரை நான் நேர்ல கூட பார்த்தது இல்லை. பிகாஸ் அன்னைக்கு ஷூட்ல வந்து அவர் இல்ல, ஒரு நாள் தான் ஷூட் இருந்தது. ஒரு சின்ன கேரக்டர் தான், இதெல்லாம் நான் பிரபலமாகிறதுக்கு முன்னாடி எடுத்த படம் தான், அது படப்பிடிப்பு அப்போதான் நடந்தது. அப்போ அவர் அந்த சீன்ல இல்ல, சோ அவர் ஷூட்டுக்கே வரல. சோ நான் வந்து அனுஷ்காவோட மட்டும்தான் நடிச்சேன். அப்கோர்ஸ் ஜிவிஎம் சார் இருந்தாரு. அண்ட் ஹி வாஸ் வெரி வெரி என்ன சொல்றது, ஒரு ஆர்டிஸ்ட் அந்த சீக்வன்ஸ், அந்த சிம்பிளான சீக்வன்ஸ்ல நிறைய டேக் எடுத்துட்டு இருந்தாரு. நிறைய லைக் ஒரே ஒரு டைலாக் சொல்றதுக்கு அவ்வளோ ரொம்ப நர்வஸ் ஆயிட்டாரா என்னன்னு புரியல, ஆனா அவ்வளோ கூலா ஹேண்டில் பண்ணாரு. சோ அந்த எக்ஸ்பீரியன்ஸா இல்ல ஒரு கம்ப்ளீட் கண்ட்ரோல் ஆஃப் த சிச்சுவேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ ஐ ரியலி அட்மையர்ட் தட் இன் ஹிம். அவ்வளோ ரீடேக் எடுத்தும் கோவப்படாம பொறுமையா, சரி பரவாயில்ல சார் நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப பொறுமையா ரொம்ப அன்பா சொல்லிட்டு இருந்தாரு. That is a great thing for such a big director especially. Yes. So இன்னமும் உங்களுக்கு ஜிவிஎம் சாரோட இன்னொரு பல படங்கள் நீங்க பண்ணணும், இன்னும் பெரிய லெவல்ல பண்ணணும்னு நாங்க ஆசைப்படுறோம். கூடிய சீக்கிரம் அதுவும் நிறைவேறணும் உங்களுக்காக. That is our wish for you. இப்போ உங்களுடைய விஜய் டிவில குற்றம் 23ல உங்களுடைய கேரக்டர் அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்களேன் சார். அது விஜய் டிவில வரலையா? I think I don't know which TV it comes in, but குற்றம் 23 was a much longer much more popular. அருண் விஜய் சாரோட, ஆமா அருண் விஜய் சாரோட படம் அது. அவர் வந்து so that was a very nice experience because அறிவழகன் சார் as a director I really admire him. He's a really good director. அவர் என்ன வேணும்னு ரொம்ப தெளிவா அவர் கேட்பாரு and he wants it. அந்த எமோஷன் வர வரைக்கும் விட மாட்டாரு. he is very very particular and he is completely in control. இந்த சீன் வந்து 4 மணி நேரம் ஆகும்னு சொன்னா கரெக்டா 4 மணி நேரம் ஆகும். ஓகே இன்னைக்கு உங்களோட டேட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அந்த டேட் தாண்டி இந்த பக்கம் போகவே போகாது. கரெக்டான பெர்ஃபெக்டான பிளானிங். So that is something I really admired in him. And Arun Vijay sir also was the producer of Kutram 23 and I saw another producer come actor and that was his first big hit movie as a solo hero. So அதுல நிறைய அவரோட ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. ஏன்னா as he played a cop in that movie and ரொம்ப கஷ்டப்பட்டு பாடி எல்லாம் பண்ணி he was very fit and he was like a lion raring to go and was like unleashed on the world. அந்த மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி வெறி இருந்தது அவரோட கண்ணுல அந்த படம் பண்ணும்போது. So I could really see that and I'm sure அதுக்கப்புறம் அது கம்மி ஆகல, அது கண்டினியூஸா போயிட்டு இருக்கு. அந்த வெறி நான் சாதிக்கணும், நான் யாருன்னு காட்டணும்ங்கிற ஒரு இது ஒரு என்ன சொல்றது ஒரு வேட்கை அவர் கண்ணுல தெரியுது. So it's something that fire I would like to see always and I want to see it in myself as well. அந்த ஃபயர் எனக்குள்ளேயும் வரணும், இருக்கணும். I want others to see it as well. That's my wish. Yes. ஏன்னா அருண் விஜய் சார் வந்து அந்த படத்துல வில்லன் அந்த கேரக்டர் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து he is brought in a new dimension towards ஒரு smart looking but very fit villain. அது ஒரு different dimension கொண்டு வந்துட்டாரு அவரு. So கண்டிப்பா yes. அது ஒரு நல்ல படம். We all enjoyed it actually. It was a very it was a good movie. Very well made movie. Very well made. Props to அறிவழகன் sir. Very good director. Very ரொம்ப தெளிவான ஒரு டைரக்டர். So I really like that about him.
Yeah. So preparation is key அப்படின்றது வந்து எல்லா விஷயத்துலயும் இருக்கு இல்லையா? So that is what matters. சார் உங்களுடைய அனுபவம் ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா இப்ப பேசலாம்னு நினைக்கிறேன். வாய்ஸ் ஆர்டிஸ்டா நீங்க வந்து வேலைக்காரன், தனி ஒருவன், தலைவா இதெல்லாம் பண்ணிருக்கீங்க. இப்போ ஒரு வாய்ஸ் ஆர்டிஸ்டா நீங்க என்ன பண்ணும்போது அவங்களுக்கு இப்ப நம்ம நடிச்சு நம்ம பண்ணாலே கொஞ்சம் இந்த இடத்துல இப்படி பண்ணிருக்கலாமே, அவங்க நான் இங்க பேசினது இன்னும் சரியா பேசல, அது சரியா நிக்கல அப்படின்னு எல்லாம் நமக்கு தோணும். பட் மத்தவங்களுக்கு பண்ணும்போது உங்களுக்கு அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இங்க அவங்க இந்த உச்சரிப்பு சரியா இல்ல, பட் அதே மாதிரி நானும் பண்ணணும் அப்படின்ற ஒரு இதுல இருப்பீங்க இல்லையா? சோ அவங்க வாய மூடி இருக்க மாட்டாங்க, திறந்திருப்பாங்க. பிகாஸ் அவங்களோட லாங்குவேஜ் வேறையா இருக்கலாம். they wouldn't have understood. அதெல்லாம் நீங்க எப்படி சமாளிப்பீங்க? சமாளிச்சுதான் ஆகணும். இந்த ஏன்னா எஸ்பெஷலி ஆக்டர்ஸ் who don't dub for themselves, தனக்கு வந்து அவங்க டப் பண்ணாத போது அந்த வலி அவங்களுக்கு புரியவே புரியாது. சோ சீரியல்ல நான் நிறைய பாக்குறேன். பிகாஸ் சீரியல்ல ஆல்மோஸ்ட் 90% விமன் யாருமே அவங்க தனக்காக டப் பண்ணவே மாட்டாங்க. அண்ட் மென்ஸ் ரொம்ப சில பேர் டப் பண்ணுவாங்க, பட் மெனி பீப்புள் தனக்காக டப்பே பண்ண மாட்டாங்க. சோ ஏதோ ஒண்ணு வளருவாங்க, இஷ்டத்துக்கு ஏதோ ஒண்ணு சொல்லுவாங்க. ஆனா அது வந்து என்ன சொல்றீங்கன்னு கேட்டா, இல்ல டப்பிங்ல பாத்துப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சோ டப்பிங் ஸ்டுடியோல உட்கார்ந்து அது எடிட் பண்ணும் போதோ இல்ல அதுக்காக டப்பிங் பண்ணும்போதோ அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். இவன் என்ன சொல்லிருக்கா, இது எப்படி அப்படியே சொல்றதுன்னு ஒரு கஷ்டம் வரும் இல்லையா? ஆனா நான் பண்ண ஒர்க் எல்லாமே தேங்க்ஃபுல்லி இட் இஸ் பீன் வெரி ஈஸி டு டு. பிலிம்ல எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, ஒருவேளை அது கொஞ்சம் வளரலாம் இருந்தாலும் அத ஒரு வாய்ஸ் ட்ராக் போடுவாங்க. அதுக்கு மேல ஒரு அதுக்கு பைலட் அப்படின்னு சொல்லுவாங்க, பைலட் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. கரெக்டா என்ன மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி அவங்களே லிப்சிங் எல்லாம் பண்ணி விட்டுருவாங்க. சோ ஆர்டிஸ்ட் வந்து டப் பண்ணா மட்டும் போதும். பட் டிவில எல்லாம் அந்த டிசிப்ளின் இல்ல. ஏன்னா ஃபாஸ்டா வேலை பண்ணணும், ஃபாஸ்டா இது முடிக்கணும்னு சொல்லி ரொம்ப சீக்கிரமா எடுத்து என்னவோ சொல்லுவாங்க. இது ப்ராம்ப்ட் ஆல்மோஸ்ட் 95% ஆஃப் தி பீப்புள் டேக் ப்ராம்ப்ட். சோ ப்ராம்ப்ட் எடுக்கும்போது அங்க இருந்து ப்ராம்ப்டர் வந்து பின்னாடியில இருந்து கத்திட்டு இருப்பாரு, இங்க ஆக்டர் வந்து அவர் பாட்டுல டைலாக் ஒப்பிச்சிட்டு இருப்பாரு. சோ அது வந்து அதுக்கு மேல டப் பண்ணணும்னா சில சமயம் பண்ணவே முடியாது, என்னென்னமோ வரும். சோ கஷ்டப்பட்டு ஓகே இதுக்கு என்ன ஆல்டர்னேட்டிவ் யோசிச்சு லிப் சிங்க் ஆகணும், எல்லாமே வரணும். இட்ஸ் குவைட் a process. எஸ், ஏன்னா இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும்ல. பிகாஸ் ஏன்னா as a dubbing artist also நீங்க வந்து அந்த கேரக்டரா நீங்க மாறிதான் உங்களுக்கு அந்த, ஏன்னா யூ ஹேவ் டு பிரிங் இன் த உணர்ச்சியை கொண்டு வரணும். அந்த இப்ப அழறாங்கன்னா அந்த அழுகியும் கொண்டு வரணும். இத்தனையும் பண்ணிட்டு இருக்கும்போது நீங்க ஒழுங்கா பேசினா நானும் என் வேலையை ஒழுங்கா பண்ணிட்டு போவேன் அப்படின்ற எக்ஸாக்ட்லி இது ஒண்ணுமே இல்ல. இட் இஸ் பேசிக். தட்ஸ் வை ஐ ஆல்வேஸ் ஃபீல் ஆல் ஆர்டிஸ்ட் should also have some dubbing experience. ஓரளவுக்காவது டப்பிங் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும். ஒரு கொஞ்சமாவது பண்ண ட்ரை பண்ணணும், அப்பதான் உங்களுக்கு புரியும் அது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறது. சோ டப்பிங் பத்தி யோசிச்சோம்னா டப்பிங் பண்ணணும்னு கூட அவசியம் இல்ல. இஃப் பீப்புள் ஆர் லாட் ஆஃப் பீப்புள் who even speak the language, who have the time also, they still don't do dubbing because they're lazy enough to go to a dubbing studio and do dubbing. அவங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னா, நீங்க போய் டப்பிங் பண்ண கூட தேவையில்ல. டப்பிங் எப்படி நடக்குதுன்னு கொஞ்சம் பாருங்க. You see how it is being done and you'll understand how difficult it is if you don't say your lines properly. So அந்த விஷயம் கொஞ்சம் புரிஞ்சாலே, அந்த எம்பத்தி வந்தாலே உங்களோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் நல்லா வரும். Because you won't be just saying something, you'll say what is exactly there, or ஒரு தெளிவு, ஒரு கிளாரிட்டி இருக்கும். And your performance will also get better as a result. Yes, that's true. ஏன்னா நான் வந்து ஒரே ஒரு சின்ன ஷார்ட் பிலிம் தமிழ்ல நடிச்சிட்டு அதுக்கு நான் டப்பிங் கொடுக்கணும்னு போறேன். நான் என்ன பேசியிருக்கேன்னு என்னாலே கண்டுபிடிக்க முடியல. என்ன சார் பேசியிருக்கேன், டைரக்டர் வந்தம்மா இதாமா பேசிருக்கீங்கன்னு திரும்ப சொல்றதுக்கு இட் வாஸ் சோ டிஃபிகல்ட். எனக்கு நான் என் மூஞ்சியை பாக்குறேன், என் வாய்ஸ் தான், என்னோட வாய் தான், பட் ஸ்டில் இட் வாஸ் டிஃபிகல்ட். அதனாலதான் உங்ககிட்ட இதை கேட்கணும்னு ஆசைப்பட்டேன் நான். ஏன்னா இட் இஸ் டிஃபிகல்ட் டு டூ இட் ஃபார் யுவர் ஓன், பட் மத்தவங்களுக்கு பண்ணும்போது will be even more difficult. It's a lot more difficult. Yes. Yeah, challenging. But you can, it is another form of acting which only makes you better as an actor, because அது வந்து அதுல சில nuances எல்லாம் வாய்ஸ் ஆல மட்டும் தான் கொண்டு வர முடியும். You can't use your hands, you can't use your facial expression. So your only medium is your voice and your intonation and your modulation. All these things matter so much. எங்க பாஸ் எடுக்கிறது, அந்த பாஸுக்கு இந்த பேஸ் போனோம் இல்ல ஹை பிச் போனோம், அந்த மாதிரி எல்லாம் அவ்வளோ இன்டர்நெட் பண்ணாதான்
அதுக்கான ஒரு ஷேப்பே வரும். ஸோ லாட் ஆஃப் பீப்புள், நிறைய ஆக்டர்ஸ் ஆக்ட்ரஸஸ் அவங்க வந்து அவங்களோட நடிப்பா இந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் தான் காப்பாத்துறாங்க, நான் சொல்றேன். லாட் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் லாட் ஆஃப் ஆக்ட்ரஸஸ் அண்ட் ஆக்டர்ஸ். நான் கண்ணு மூடின்ற சின்ன வயசுல வந்து காதலன் படம் பார்க்கும்போது தியேட்டர்ல I closed my eyes and I said, that's Vikram. That is Vikram talking. And my husband at that time, my friend was like, hey, that's Prabhudeva. Like, no, it's Vikram. Just close your eyes and listen. That's Vikram. ஏன்னா அவரோட குரல் வந்து அவ்வளோ நல்லா எனக்கு மனசுல பதிஞ்சிருந்து. So any film that he dubbed, I could understand that was Vikram talking and not the actor he was dubbing. It is very special. It's very, very special because I know now, even now, now வந்து நீங்க சொன்னீங்க I'm 6 feet 2 inches, I'm very tall, big and very conspicuous. ஆனா இப்போ நான் வெளியில போனா நிறைய பேர் என்னோட வாய்ஸ் வச்சுதான் கண்டுபிடிக்கிறாங்க. There is a definite recall to a voice than somebody you seeing somebody. Okay, பார்த்தாலே ஓகே இவர் வந்து எங்கேயோ பார்த்திருக்கேன்னு தோணும். ஆனா வாய்ஸ் கேட்ட உடனே it triggers something else in your memory. So it's a very deep association with your voice. So you have to use it. As an actor, you have to learn how to use it. Otherwise, you're just letting a great asset that you have just go. ஏன்னா அந்த காலத்துல ட்ரெயின் பண்ணும் போதே பாட தெரியணும், ஆட தெரியணும், பேசுறதுக்கு டயலாக் டெலிவரி தெரியணும், இத்தனை முக எக்ஸ்பிரஷன் தெரியணும், கம்ப்ளீட் ஆர்டிஸ்ட்னு வாங்க. இப்போ வந்து இட் இஸ் நாட் as much. ஏன்னா அவங்களுக்கு மத்த துறையில இருக்கிறவங்களுக்கும் ஒரு ஐ சப்போஸ் டப்பிங் ஆர்டிஸ்ட் ஆல்சோ ஹேவ் தியர் ஓன் ஒரு ப்ரொஃபஷன் ஆயிடுது. அதுவும் ஒரு பெரிய ப்ரொஃபஷன். Of course, it's a big profession. People live their lives because like it's a career, not even a profession. You can create a sort of career graph for a dubbing artist. TV ல இருந்து ஆரம்பிச்சு படம் எல்லாம் பண்ணி அதுக்கப்புறம் lot of people live very fruitful lives as dubbing artists. கண்டிப்பா பண்ணலாம். It's a very nice thing of you to say. ஏன்னா it is a difficult job and நீங்க நல்லா பண்ணிட்டீங்க. அதோட இது தொடர்ச்சியா பிக் பாஸ்க்கு நீங்க வந்து கனடால you gave your voice for that இல்லையா? அது கேட்டேன் நான் உங்களுடைய ஒரு இன்டர்வியூல. பட் எனக்கு என்ன கேள்வினா, இப்போ அந்த பிக் பாஸ் வாட் எவர் டைம் டியூரேஷன் தே ஹேவ் 30 days 40 days because I honestly I don't was 100 days. Okay, I don't watch Big Boss, sorry. But அந்த days ஃபுல்லாவே நீங்களும் அதோட அசோசியேட் ஆயிட்டு இருப்பீங்களா? Will you be there for every time you are there for 100 days? It's a full time job for 100 days, 120 days. 120 days ஏன்னா 20 days preparation, ஒரு especially since I was doing it for the first time, ஒரு ட்ரைனிங் மாதிரி நடத்துனாங்க. So I was there for 120 days continuously. So எங்கேயும் போகவும் முடியாது. ஹோட்டல்ல இருந்து செட் டு ஹோட்டல், ஹோட்டல் டு செட் டு ஹோட்டல், அந்த மாதிரி இருந்தது. பிகாஸ் பிக் பாஸ் வாய்ஸ் கேன் பி கால்ட் அப்பான் அட் எனி டைம். எப்போ வேணா என்ன சண்டை வேணா வரலாம். ஸோ உடனே போய் அங்க பேசுறதுக்கு நீ அங்கேயே கிட்டே இருக்கணும். ஸோ இட் வாஸ் a really good experience, unforgettable experience. அண்ட் உட்காரணும், அங்கேயே உட்கார்ந்து உங்களோட லைக் பிக் பாஸ்க்கு ஒரு சின்ன பூத் மாதிரி பண்ணி வச்சிருப்பாங்க. அந்த பூத்லயே உட்கார்ந்து பாத்துட்டு இருக்கணும். இல்ல கொஞ்ச நேரம் வெளியே போகலாம், காஃபி குடிக்கலாம், டீ குடிங்க, திருப்பி வந்து உள்ள உட்கார்ந்து வெயிட் பண்ணணும், பார்க்கணும், ஏதாவது அனௌன்ஸ்மெண்ட் இருந்தா சொல்லணும், எல்லாமே இருக்கு. அது ஒரு வித்தியாசமான எக்ஸ்பீரியன்ஸா இருந்திருக்கும் இல்லையா? அது லைக் டு see artist in a different light and aduketa man neenga sollano. And could you be creative there or were you it's all scripted? It's all scripted. You see, Big Boss is not one person. Big Boss is an amalgamation of many people who are running the show. இப்போ பிக் பாஸ் வாய்ஸ் மட்டும் தான். பிக் பாஸ் மூலமா நிறைய பேர் பேசிட்டு இருப்பாங்க, நிறைய பேர் ஒரே குரல்ல பேசுவாங்க. தட் இஸ் ஹவ் இட் இஸ். பிகாஸ் எனக்கு வந்து இது சொல்லு அப்படின்னு சொல்லுவாங்க, இந்த விதத்துல சொல்லு, கொஞ்சம் வந்து கண்டிக்கிற மாதிரி சொல்லு, இல்ல கொஞ்சம் சாஃப்டா சொல்லு, அந்த மாதிரி சொல்லுவாங்களே தவிர பிக் பாஸ்க்கு அவ்வளவு அட்டானமி எல்லாம் இருக்காது. அப்பார்ட் ஃப்ரம் the more you do it, the more they trust you with it. ஓகே, இது வந்து இன்னும் கொஞ்சம் ஹார்ஷா சொல்லலாம், இந்த வார்த்தை போட்டுக்கலாம், இந்த வார்த்தை. So it is just with any job where you increase your credibility, where you earn your credibility. இது வந்து நான் புதுசா போனதுனால எனக்கு அவ்வளவு அட்டானமி கொடுக்கல.
பட் இதுவே வந்து நான் 2-3 வருஷம் பண்ணிருந்தா அவங்கள இது இந்த மாதிரி ஒரு அறிக்கை கொடுங்க, ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் அது என்னோட விதத்துல நான் சொல்லுவேன். அது வந்து அது பதியும். So I will be a different character who will be playing Big Boss. But when I played Big Boss, I was just the voice and everyone else was just were speaking through me. ஓகே ஓகே ஓகே. சோ அதுவே வந்து உங்களுக்கு ஒரு பெரிய எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு வேற மாதிரி ஒரு லைட் கிடைச்சிருக்கும். பாடி தஸ் I don't know what to tell, to sit there in a box and then to talk. அவங்களோட அவங்க பண்ற கலாட்டாவெல்லாம் பாக்கிறதுக்கு சிரிச்சிருக்கீங்களா சில சமயம்? ஐயோ என்னடா இப்படி விழுந்து விழுந்து சிரிச்சிருக்கேன். There is some instances where you can't control yourself. So okay. விழுந்து சிரிச்சிருக்கேன், அழுதுருக்கேன், பயந்திருக்கேன், கவலைப்பட்டிருக்கேன். You see, you go through all those things along with these people. You are a part of their journey. எனக்கு வந்து இப்போ சொல்றதுக்கு சில்லியா இருக்கும். ஆனா ஒரு contestant, his wife was pregnant. Okay. And she was about to deliver anytime. So எப்பவுமே அவருக்கு அதே கவலை தான். வைஃப் நல்லா இருக்காங்களா, அது குழந்தை ஏதாவது சொன்னாங்களா. So I was so invested in his story, in his child and baby and everything, and his wife and everything. So நான் ரொம்ப இது இன்ட்ரெஸ்டோட அவரோட வைஃப் எப்படி இருக்காங்க, குழந்தை எப்படி இருக்கு, டெஸ்ட் எல்லாம் எடுத்தாங்களா, அதெல்லாம் நான் கேட்பேன். And then once he got out, within a few months எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. And I got his number from the team and I called him and I said, நான் தான் பிக் பாஸ் பேசுறேன். And he was like, okay, எப்படி இருக்கீங்க சொல்லுங்க, உங்க வைஃப் குழந்தைல நல்லா இருக்காங்களா. So he had no connect with me, but my connect with him was so deep because he was like, நல்லா இருக்காங்க, சரி okay bye அப்படின்னு அவர் வச்சிட்டாரு. Because he was very awkward. அவருக்கு நான் யாருன்னு தெரியாது இல்லையா. அவரு வந்து ஒரு வாய்ஸா தான் கேட்டிருக்காரு. அண்ட் போன்ல கூட நான் அந்த மாதிரி பேச மாட்டேன், நார்மலா தான் பேசுவேன். சோ இட் வாஸ் a very awkward thing. திடீர்னு யாரோ போன் பண்ணி உங்க வைஃப் குழந்தை எல்லாம் எப்படி இருக்காங்க அப்படின்னு கேட்டா ஒரு மாதிரி இருக்கும் இல்லையா. So நான் அது யோசிக்கல. I thought of him as a friend, as a or somebody I knew deeply. But பார்த்தா I knew him but he didn't know me. இது விக்ரம் சார் ஒரு இதுல ஐஜி தெரியும் அப்படின்னு சொல்ற மாதிரி தெரியாது. அது மாதிரி ஒன் வே இதுவா இருந்தது. And it's very weird to feel that way, தெரியுமா. Like you know these people, you have spoken to them so much, but when they see you in real life, they'll be like, who are you? அவங்களுக்கு வாய்ஸ் கேட்டாலும் அவங்களால அது கண்டுபிடிக்க முடியாது. இது கேட்டா ஆமா இல்ல அப்படின்னு சொல்லி விட்டுருவாங்க, அவ்வளவுதான். எங்களுக்காக அந்த பிக் பாய்ஸ் வாய்ஸ் பண்ண முடியுமா? ஆனா தமிழ்ல ஓகே தமிழ்ல. What do you want to say? கன்ஃபெஷன் ரூமுக்கு வாங்க. நாமினேஷன் பண்றதுக்கு 2 பேர்கள் உங்க முன்னாடி ஒரு கார்டு இருக்கு, அதுல எழுதி எனக்கு கொடுங்க. கன்ஃபெஷன் ரூம்ல இருந்து வெளியே போகலாம். சாதாரணமா பேசிட்டு அப்படியே டீப்பா போய் சூப்பரா அது கன்ஃபெஷன் ரூம்ல சாஃப்டா பேசணும், வெளியில கொஞ்சம் சத்தமா லைக் இன்னும் கொஞ்சம் தோரணையோட பேசணும். இட் வாஸ் a fun job, it was a nice experience. And I suppose அந்த நீங்க பேசும்போது they should understand that இந்த நேரம் சீரியஸா இருக்க எப்பயுமே ஒரு மாதிரி சீரியஸாவே தான் இருக்கும் இல்லையா அந்த பிக் பாய்ஸோட குரல். இட்ஸ் நெவர் பீன் வெரி ஃப்ரெண்ட்லி or anything. It's always been to the point. இதான் விஷயம். இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மோர் லைக் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி தான் இருந்தது. So yeah, அங்க இருந்து டமால் நீங்க அந்த வாய்ஸ்க்கு போனது was very nice to hear actually. It was good. Sir, உங்களுடைய ரோல் as ACP விக்ரம் in நெஞ்சம் மறப்பதில்லை சீரியல், அதோட சக்சஸ் ஸ்டோரி, அந்த கேரக்டரா நீங்க நடிச்ச போது உங்களுக்கு எப்படி இருந்தது? அந்த ட்ரெஸ் எல்லாம் போட்டு have you watched it? Have you watched நெஞ்சம் மறப்பதில்லை? No, not really. I'll be honest with you. I've only seen a picture of you. So okay. Let's talk about something that we both know. Or where have you watched? Because I'm going through my entire CV on the job interview. I'm telling you exactly what
எஸ். சோ எனக்கு கேட்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டது வந்து உங்களோட அந்த டால் ஹவுஸ் சீரீஸ் தான். டால் ஹவுஸ் டைரி. சோ டால் ஹவுஸ் டைரிஸ் வந்து நீங்க எழுதினது. So you as an writer, actor, you produced it and you chose your cast as well. And அந்த செட்டிங்கே வந்து the whole story and everything. எனக்கு பார்த்ததுக்கு அப்புறம் what I felt was this is நிஜமாவே நடைமுறையில நடக்கிற சில விஷயங்கள் தான். நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். Through our journey in life we've seen so many people go through this. அதை இப்படி எழுதி இது நான் பண்ணணும் அப்படின்ற ஒரு thought process உங்களுக்கு எங்க வந்து? Why did you choose? I got it. No, my wife's friend actually suffered through this ordeal. Okay. She was married to this very abusive person who was also very manipulative. And the series la vara madriye irukum. Pretty much taken a lot of her stories and her experiences and her thoughts, everything, and made that series. Okay. Of course, the revenge aspect ellame is from my own imagination. But until then, everything is very very similar to what has happened in her life. So அது கேட்கும்போது எனக்கு அது ரொம்ப என்ன பாதிச்சது. பிகாஸ் நம்ம நடைமுறை வாழ்க்கையில பாக்குறோம், இல்ல ஜென்ரலி நம்ம சினிமால எல்லாம் பாக்குறோம்னா கெட்டவங்க வந்து ரொம்ப தெளிவாவே கெட்டவங்களா இருப்பாங்க. ஒரு ட்ரக் ஓவர்லார்டா இருக்கட்டும், இல்ல ஒரு சைக்கோ கில்லரா இருக்கட்டும், இல்ல ஒரு கேங்ஸ்டர், எனிவன், அவங்க வந்து தெளிவா இவங்க கெட்டவன் அப்படின்னு அவன் பார்த்தாலே அப்படி தோணும். ஆனா நல்லவங்க மாதிரி இருக்கிற ரொம்ப நல்லவங்க நம்ம யோசிச்சுட்டு இருப்பான். ஆனா அவங்களுக்கு பின்னாடி ஒரு முகம் இருக்கும், அது நமக்கு தெரியவே தெரியாது. ஆனா ரொம்ப சில பேருக்கு மட்டும்தான் அது தெரியும். அந்த முகம் அவ்வளவு கோரம், ரொம்ப ரொம்ப குரூவலா இருக்கும். அதுதான் எனக்கு that is what really upset me so much. That is what in the narcissistic personality disorder வந்து they're constantly searching for validation from outside people, that they hide their worst aspects within and they show it to only their loved ones. Yes. So அது நான் நினைக்கும் போதே இது எப்படி இந்த மாதிரி சோசியோபேத்ஸ் அப்படிங்கிறது உண்மையில எனக்கு புரிஞ்சது என் ஃப்ரெண்ட் அப்படி சொல்லும் போது. So I really wanted to bring that out front and center, because கெட்டவங்கன்னா கெட்டவங்கன்னு சொல்லி தெரிய மாட்டாங்க, இல்ல அவங்க they won't wear it on their sleeve all the time. நல்லவங்க மாதிரி நடிக்கிற கெட்டவங்க அதை விட கெட்டவங்க, because it's very difficult to judge. இவன் இப்படிதான் துஷ்டனை கண்ட தூர விலகு அப்படின்னு நினைப்போம். ஆனா அவன் துஷ்டம் மாதிரி இல்லைன்னா அவன் பண்றது எல்லாம் ஒரு நல்லவன் பண்ற மாதிரியே பண்ணா அப்போ எப்படி how to search for these people and how to find them and identify and then avoid them, இல்லையா? And somebody who plays with your feelings is something it's so intimate and so cruel and so disturbing. So that was something which really spoke to me. That is why I decided to do this. Sorry sir, இல்ல எனக்கு அதுல ரொம்ப பிடிச்சது வந்து because the psychological aspect, the psychological torture that the women is going through. But the problem is the women does not realize halfway through her life that she is the victim. She is made to feel that she's the one who's wronged. ஆரம்பத்துல இருந்தே நான் தான் தப்பு பண்ணிருக்கேன், என்னாலதான் அவருக்கு கோவம் வருது, என்னாலதான் இப்படி இருக்காரு. சோ அதுதான் அந்த மேனிபுலேஷன் நீங்க சொன்னது வந்து இஸ் வெரி ட்ரூ. அது வந்து it can be both ways. See, ஒரு ஆணும் இதை பண்ணலாம், பெண்ணும் ஒரு ஆணுக்கு பண்ணலாம், இது ரெண்டு விதமாவும் வரலாம். பட் இதுல இருந்து வெளியில வருது வந்து இப்ப நீங்க காமிச்சிருக்கிறது ஒரு விதம், ஆனா இது எப்பயுமே இது மாதிரி நடக்காது. சோ இந்த சைக்காலஜி அப்படின்ற ஒரு விஷயம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா, லைக் நீங்க சொன்னீங்க லாக்கு படிக்க ஆரம்பிச்சீங்க அப்படின்ட்டு. So if you had pursued with your law, what sort of a lawyer would you want it to be? இந்த மாதிரி ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் டீல் பண்ணணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்களா? I really don't know. என்னால என்ன ஒரு லாயராவே நினைக்க முடியல இப்போ. Because I'm so into this profession that I cannot think of doing anything else apart from this. ஒருவேளை நான் இதுல ஃபெயில் ஆனாலும், இந்த சினிமா இண்டஸ்ட்ரியில ஃபெயில் ஆனாலும், I will not go back to law, because I don't know what I'm going to do, because my life has been completely this throughout. So இதுதான் நான் பண்ணுவேன். And you said very right in assuming that I'm psychology எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு சப்ஜெக்ட். I love understanding why people do certain things, what are their motivations behind doing certain things. So இதெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் கொடுக்கிற ஒரு விஷயங்கள் தான்.
So when I started to research on this subject, I started to understand how women were actually completely oblivious. ஏன்னா அப்படி அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த ஒரு என்ன சொல்றது ஒரு எப்படின்னா they will be made to feel that they're great in the beginning. ஃபர்ஸ்ட்ல எல்லாம் நீ இப்படி நீ எவ்வளவு அழகா இருக்க, வா நீ எவ்வளவு நல்லா சமைக்கிற, முன்ன மாதிரி ஒரு பொண்டாட்டி கிடைக்க நான் வந்து கொடுத்து வச்சிருக்கணும் அப்படின்லாம் சொல்லிட்டு போக போக நீ முன்னாடி மாதிரி இல்ல அப்புறம் இந்த திட்டுறது, என்ன அசிங்கமா இருக்க அப்படின்னு சொல்றது. சோ முன்னாடி நான் இப்படி இருந்தப்போ நான் தான் குண்டாயிட்டேனா, அப்போ நான் தான் தப்பு பண்ணிட்டேனா, அந்த மாதிரி they start to juxtapose it with how it was in the beginning. ஏன்னா ஆரம்பத்துல அவ்வளவு நல்லா இருக்கும், அவ்வளவு நல்லா பாத்துப்பாங்க, அவ்வளோ லவ் பண்ணுவாங்க, கையில வச்சு தாங்குவாங்க. ஆனா போக போக அப்படியே ரொம்ப ரூட் ஆக ஆரம்பிச்சிருவாங்க. So what will anyone think? They'll think that okay நான் தான் தப்பு பண்ணிட்டேன், நான் தான் ஏதோ எனக்குள்ளேதான் ஏதோ ஒரு குறை இருக்கு அப்படின்னு. So that is a sort of manipulation that they thrive on. அதை பார்க்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். இவ்வளவு நான் வந்து மனசு அளவுல அவளை நான் இதை டிஸ்இன்டிகிரேட் பண்ணிட்டு இருக்கேன். I'm making her a toy in my hands, which is why I named it dollhouse. Because கையில ஒரு பொம்மை மாதிரியே ட்ரீட் பண்ணுவாங்க. நீ சிரினா சிரிக்கணும், அழுனா அழணும், நான் எப்படி வேணாலும் பண்ணுவேன், அவ வந்து என்னை விட்டுட்டு போக மாட்டான், எப்பவுமே எனக்காக இருப்பா, என்ன ஒரு அடிமை மாதிரி என் கூடவே இருப்பா, என்ன நான் சிரிக்க வச்சா சிரிப்பா, அழ வச்சா அழுவா. அந்த மாதிரி ஒரு கண்ட்ரோல், அந்த கண்ட்ரோல் தான் they really crave, these narcissists. Yes, yeah. So yeah, ஏன்னா அந்த கண்ட்ரோல் ஃப்ரீக்ஸ் அந்த ரேஞ்சுக்கு தான் அவங்க போவாங்க, அந்த நார்சிசிஸ்ட். அதை பத்தி படிக்கும் போது எனக்கும் கொஞ்சம் சைக்காலஜில இன்ட்ரெஸ்ட் இருக்கிறதுனால when I saw the series it was really kind of affecting me in a bit, because இது மாதிரி நம்ம நிறைய பேரை பார்த்துட்டோம். நிறைய பேர் வந்து இன்னும் வெளியே வர முடியாம அவஸ்தப்பட்டு இருக்காங்க. பட் இட் குட் ப்ராபப்ளி யாருன்னா ஒருத்தங்க இவங்களுக்கு ஒரு கையை தூக்கி ஏத்தி விட்டாங்கன்னா வரத்துக்கு அவங்க தயாரா இருக்காங்களா, அது இன்னொரு விஷயம். சோ நம்ம ஹெல்ப் பண்ணதுக்கு ரெடியா இருந்தா கூட அவங்க வெளில வரதுக்கு தயாரா இருக்காங்களா, ஏன்னா வந்ததுக்கு அப்புறம் நான் என்ன பண்ணுவேன், that insecurity that they feel. So it's hard to get out of it. ஏன்னா அவங்க வந்து யார அவங்க டார்கெட் பண்ணுவாங்க அப்படின்னா உங்கள மாதிரி என்ன மாதிரி ஆட்களை அவங்க டார்கெட் பண்ண மாட்டாங்க. யார் மனசளவுல வீக்கா இருக்காங்க, யார் வந்து சின்ன வயசுல இருந்தே தாழ்த்தப்பட்டிருக்காங்க. பேசிக்கலி இப்போ வீட்டுல அந்த அபியூஸ் சைக்கிள் வந்து சில பேருக்கு அது வந்து அத்துப்படியா இருக்கும். பிகாஸ் வீட்டுல அம்மா வந்து நீ ஒண்ணுத்துக்கும் லாய்க்கு இல்லாதவ, இல்ல அப்பா வந்து திட்டிட்டே இருப்பாரு. சோ அந்த மாதிரி சூழல்ல வளர்ந்தவங்க தம் மேல ஒரு நல்ல அபிப்பிராயமே இருக்காது. அவங்க மனசளவு ரொம்ப வீக்கா இருப்பாங்க. they will not have a very good opinion of themselves and they cannot stand up for themselves. So அந்த மாதிரி ஆட்களை தான் இவங்க வந்து தேர்ந்தெடுத்து டிஸ்ட்ராய் பண்ணுவாங்க. சோ இவங்க வந்து வெளியே வந்தாலும் சொல்றதுக்கு பயப்படுவாங்க. அப்போ இப்பதான் கஷ்டப்பட்டு இதுல இருந்து வெளியே வந்திருக்கேன், மறுபடியும் இதை பத்தி பேசணும்னா நான் எனக்கு எவ்வளவு, that's why rape victims and all take it's such a an achievement of overcoming their fear that they come out and talk about it. You have to live through all of it. Just talking about it is not going to, it involves living through the whole experience. இப்போ ரேப் பத்தி ஒரு போலீஸ் கிட்ட பேசணும்னா அந்த ரேப்ப மறுபடியும் மனசுல அது வாழணும். அப்போதான் like there's no other way of getting it across. So you have to live through it, you have to live through the repercussions of it. Just like with rape victims வந்து நீ என்ன ட்ரெஸ் போட்டிருந்த, நீ என்ன பண்ண, அவனை உசுப்பேத்த, நீ ஏன் அந்த டைம்ல வெளியே போன, இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அந்த பாதிப்பு இருக்கும். அதை தாண்டி இந்த மாதிரி கேள்விகளுக்கு எல்லாம் பதில் சொல்லணும். So at the same time you have to, similarly in this situation, these people these narcissists, they are so charming and they can பேசியே கவுத்துருவாங்க. சோ யாராவது இப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டைனா இந்த நார்சிசிஸ்ட் ரொம்ப கீழ்த்தரமா பேசி அடிச்சு துன்புறுத்தி அதான் பண்ணாலும் வெளியே பேசும்போது ஹஸ்பண்ட் ஒய்ஃப் குள்ள சண்டை வரதானே செய்யும். இத போய் இவ்வளவு பெருசுப்படுத்தலாமா, நான் உன்னை எவ்வளவு லவ் பண்றேன்னு உனக்கு தெரியாது அப்படின்னு பிளேட்டா மாத்திருவாங்க. சோ அப்போ மத்தவங்க என்ன நினைப்பாங்க, இவதான் தப்பு பண்றான் அந்த மாதிரி நினைச்சு இவங்க பேசுறதுக்கு அதுதான் பயப்படுவாங்க. பிகாஸ் they really don't know what are the repercussions and they will not
mentally strong enough to handle those consequences and repercussions. Yes, yeah. I suppose இது வந்து பேசிக்கா நம்ம ஊர்ல பார்ட் ஆஃப் எஜுகேஷனே இது கொண்டு வந்துட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? டு செல்ஃப் எஸ்டீம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயம். அது வந்து நிறைய பேருக்கு நீங்க சொல்ற மாதிரி ஸ்பெஷலி அபியூஸ் விக்டிம்ஸ்க்கு வந்து அந்த செல்ஃப் எஸ்டீம் சுத்தமா இருக்காது. ஸோ அதை பில்டப் பண்ணறதுக்கு இட் டேக்ஸ் டைம் அண்ட் தென் டு ஸ்டாண்ட் அப் ஆஃப் அகேன்ஸ்ட் தீஸ் பீப்புள் இது ஒரு டைம் எடுக்கும். அதை தவிர தன்னோட கால தான் நின்று தன்னை காப்பாத்திக்க முடியும்ன்ற அந்த ஒரு செல்ஃப் கான்பிடன்ஸ் வரதுக்கு இட் டேக்ஸ் அ லாட் ஆஃப் எஃபர்ட் அண்ட் டைம். ஸோ அது ஒரு பெரிய விஷயம். ஆனா நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருக்கீங்க. இட் வாஸ் வெரி பவர்ஃபுல் சீரீஸ் ஆக்சுவலா. வெரி லவ் நைஸ். தேங்க்யூ ஸோ மச். வெரி பவர்ஃபுல் அண்ட் இம்பாக்ட்ஃபுல் சீரீஸ்னா இட் வாஸ் லைக் தட். அண்ட் உங்களுடைய கேரக்டர் நீங்க பண்ணும்போது சில விஷயங்கள் பண்ணும்போது கோவம் வந்தது. சோ அந்த அளவுக்கு நீங்க இம்பாக்ட்ஃபுல்லா நடிச்சிருக்கீங்க. சோ உங்களை பார்க்கும்போது ஐயோ அப்படின்னு ஒரு வெறுப்பு வர அளவுக்கு நீங்க நடிச்சிருக்கீங்க. சோ தட்ஸ் a hats off to you as an actor and thank you so much character as well, because that is what you ultimately want to that is what I wanted to convey. I wanted to people to hate that character. எனக்கு அதுதான், and they did also. எங்க அப்பா அம்மாவே என்ன சொன்ன அந்த ஃபுல் சீரிஸ் பார்த்ததுக்கு அப்புறம் they said கொஞ்சம் சீக்கிரம் வீட்டுக்கு வரியா, I really want to see you because உன்னை ஸ்கிரீன்ல பார்த்து நான் ரொம்ப ஆடி போயிட்டேன். I really want you to come and spend some time with us. என்னோட பையனை நான் பார்க்கணும், சஞ்சயா பார்க்க கூடாது அப்படின்னு அவ்வளோ அஃபெக்ட் ஆனாங்க. And the heroine Shruti, who acted as Maithili, her husband, I met him in Chennai in a coffee shop. First time என்ன வந்து பார்க்கும்போது ஒரு மாதிரி தான் பாப்பாரு. Like he was very awkward with me. Like he was not very warm and I was very warm and everything, but he was speaking to me very he had his guard up for some reason. So adukapra ketta, then he said illa, I was not sure because and Sanjayave paatitena, I don't know you as a real person, so it was very difficult for me to see you as a normal person and not that horrible human being that I saw on screen. So some characters really do, because it had so much of an impact because they were all based on real people. And you know that such people exist, and I know of people like that who exist in real life and who have that sort of an effect on people's lives. So that is why it was so much more real and visceral and so much impactful. Yes. பயங்கரமான ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ண ஒரு ஸ்கிரிப்ட் நீங்க எழுதி நடிச்சு இப்போ இவ்வளோ இதுவா இருக்கு. இப்ப இது போல அடுத்து ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்களா? ஏன்னா நீங்க நிறைய எழுதிருக்கீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். சோ இன்னும் இது போல நிறைய வச்சிருக்கீங்களா? சோ are you keen on getting psychological thrillers kind of stories out, or இல்ல வேற வேற ஜானர்ஸ் பண்ணலாம்னு இருக்கீங்களா in terms of your writing? As many genres as I can. I'm not genre specific. எனக்கு எல்லா விதமான ஒர்க் பண்ணணும்னு ஆசை. எல்லாம் லைக் காமெடி ஆகட்டும், ஸ்லாப்ஸ்டிக், ஈவன் காமெடியில ஸ்லாப்ஸ்டிக், டார்க் ஹியூமர், and then thrillers. I want to do action movies, as many things as possible. Romance. எனக்கு I don't want to be straight jacketed because cinema is what I love. Cinema and the visual medium is what I truly love. So அதுல இந்த மாதிரி தான் நான் ஸ்பெஷலைஸ் பண்ணுவேன்னு நான் விரும்பவே மாட்டேன். Because there is so much to explore, there's so much to experience. I don't want to straight jacket myself. Okay. Well, I have written quite a few stories. They're all different genres. One is a romantic story. One is a thriller, but more of a caper, like madri heist sort of a scenario. Comedy with a little bit of action and everything. So அந்த மாதிரியான different genres வச்சிருக்கேன். But that is my goal, to have as many things in my repertoire. Okay, so அது வந்து நாங்க வெப் சீரிஸா பார்க்க போறோமா, இல்ல are you going to go one step further and ஒரு சினிமாவா பார்க்க போறோமா? எப்படி அது ஒரு ப்ரொடியூசரா? Cinema I want to make அதுல there are few different scripts. ஒன்னு வந்து வெப் சீரிஸா பண்ணணும்னு இருக்கேன், இன்னொன்னு வந்து ஒரு படமா பண்ணலாம்னு இருக்கேன். இந்த another one, அந்த மாதிரி there are like 4 or 5 different scripts which I have in my mind, which I want to make in different. அது வந்து அந்த ஸ்டோரி பெரிய ஸ்கிரீன்ல தான் நல்லா இருக்கும், இந்த ஸ்டோரி வந்து 10 எபிசோட்ல தான் நல்லா இருக்கும் அப்படின்னு எனக்கே ஒரு ஃபீலிங் இருக்கு. So it depends on how we take it forward from here. So பார்க்கலாம். Okay, very good. Good luck with all of that. And உங்களோட short stories, Detector, அது வந்து பார்த்தோம் நாங்க. So that is also a nice cute little thing with your wife. Coming to your wife again now. உங்களுடைய
குட்டி ஃபேமிலி நீங்க சொன்னீங்க. 2 பெண்கள் உங்கள ஆர்ஜேவா, விஜேவா எல்லாரோட மனசையும் அவங்க குரல் வச்சு கொள்ளையடிச்சு, அவங்களுடைய மனச கொள்ளையடிச்ச உங்ககிட்ட அவங்கள பத்தி கொஞ்சம் கேட்டு தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. சோ ஹவ் இஸ் யுவர் லைஃப் வித் தி லிட்டில் ஒன்? எப்படி போயிட்டு இருக்கு உங்களுக்கு? சொல்லுங்க. Life as I know it has changed ever since my daughter is. It changed when my wife came into the picture, and then it completely upturned when my baby came into the picture. So fullave மாறிடுச்சு வாழ்க்கையே. So it's a wonderful, very welcome change. என்னோட இன்னொரு பரிமாணத்தை நானே பார்க்க முடியுது. I can only see a totally different aspect to myself. இது வரைக்கும் அந்த மாதிரி என்னால அப்படி இருக்க முடியுமா, அவ்வளோ பாசத்தை இது ஒருத்தங்க மேல இவ்வளோ எமோஷனலி என்ன சொல்றது இன்வெஸ்டடா இருக்க முடியுமா அப்படிங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இப்போ எனக்கு விடை கிடைச்சிட்டு இருக்கு. ஸோ it's a beautiful time in my life and I'm totally enjoying it. And this lockdown is only helping me spend more time with my girls. Yes, that's very nice. ஏன்னா நீங்க உங்களுடைய குக் வித் தி ஃபேமிலின்ற ஒரு யூடியூப்ல நீங்க போட்டீங்க. அது தவிர தாறுமாற நீங்க உங்களுடைய யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கீங்க. That is my production company. நீங்க இது டாலர்ஸ் பாத்தீங்களா, அதுல தார்மார் ப்ரொடக்ஷன்ஸ் னு ஃபர்ஸ்ட்ல வரும். நீங்க if you have noticed. Yes. So அது தொடர்ந்து உங்களுடைய தார்மார் இதுல நீங்களும் ஸ்ரீரஞ்சனியும் சேர்ந்து பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க நிறைய சீரிஸ். So Quarantine Quarrels 1 2 3 அது போயிட்டே இருக்கு. அது பார்க்கும்போது எனக்கு எப்படி இருந்ததுன்னா, ஒரு யதார்த்தமா ஒரு வீட்டுக்குள்ள ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்குள்ள இருக்கிற ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், அதை எப்படி பூதமாறுது, அது திருப்பி எப்படி செய்யறது, அந்த மாதிரி ஏதோ ரொம்ப அழகா யதார்த்தமா எடுத்துட்டு போயிருந்தீங்க. So there was no big drama about it, but யதார்த்தமான ஒரு இதுவா நல்லா இருந்தது. So அப்படி அந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லணும்னு வந்தது உங்க ஐடியாவா அவங்க ஐடியாவா, எப்படி, how did it all start? At this point எனக்கு இப்ப உண்மையில எப்படி இருக்குன்னா, நான் ஒரு விஷயத்த யோசிச்சா அவளும் அந்த விஷயத்த யோசிச்சு நான் சொன்னா, அதை நான் ஷேர் பண்ணா அவளும் அந்த விஷயத்த தான் யோசிச்சுட்டு இருப்பான். somehow அது வந்து after 7 years of knowing each other எப்படியோ அது அந்த மாதிரி ஒரு சிங்க் வந்துருச்சான்னு எனக்கு தெரியல. பட் நான் விஷயத்த யோசிச்சு சொல்லான்னு இருப்பேன், பட் she would have said the same thing. So at this point it's very hard to identify whose idea it originally was. It is our idea, அவ்வளவுதான். இப்போ வேதா யாரோட குழந்தை அப்படின்னு சொன்னா, என்னோட குழந்தை அவளோட குழந்தை, 2 பேரோட குழந்தை, அந்த மாதிரிதான். that is very nice. ஏன்னா அப்படி ஒரு வைப்ஸ் இருந்தாதான் ஐ சப்போஸ் ஒரு கிரியேட்டிவ் ஆர்டிஸ்ட்க்கு வந்து அந்த சேம் கிரியேட்டிவ் வேவ் லெங்த் இருந்ததுன்னா இன்னும் நிறையவே கொண்டு போக முடியும். So you can both bring in your creative aspects and make it even better than ஒரு person சொல்றது இன்னொரு பர்சன் கேட்டுட்டு இருந்தாங்கன்னா then it's stuck there. So ரெண்டு பேருமா சேர்ந்து நீங்க ரொம்ப அழகா பண்ணிட்டு இருக்கீங்க. உங்களுடைய ஒரு எனக்கு ரொம்ப பிடிச்சது வந்து நீங்க அடுத்திருக்கிற ஒரு விஷயம், பொன்னியின் செல்வன் நீங்க ரொம்ப பிடிச்சு படிச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னீங்க. ஆடியோ புக்ஸ்ல இறங்குறதுக்கான காரணம் பொன்னியின் செல்வனா இல்ல அதை தாண்டி வேற ஏதாவது? ஆடியோ புக்ஸ் எப்படி நடந்தது சொல்லுங்க. ஆடியோ புக்ஸ் உங்களுக்கு ஆடிபிள் நல்லாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஆடிபிள் இன் யூகே இஸ் குவைட் பாப்புலர். ஸோ நான் ஆடிபிள் இந்தியாவுக்கு வர்றதுக்கு ரொம்ப முன்னாடியே அதை நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன். And I was paying like 1,200 rupees a month to get 2 credits. அதை வாங்கி படிக்கிறது அந்த மாதிரி எல்லாம் நான் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ ஆடியோ புக்ஸ் அவ்வளோ பிடிக்கும் எனக்கு, பிகாஸ் தட்ஸ் த பெஸ்ட் வே ஐ கேன் ரீட். நான் உட்கார்ந்து படிக்கிற அளவுக்கு எனக்கு டைம் இல்ல எனக்கு அவ்வளோ ஐ எம் குவைட் அ ரெஸ்ட்லெஸ் கை. ஸோ ஐ எம் ஆல்வேஸ் ஆன் த மூவ். ஸோ இந்த மாதிரி கேட்டுட்டே போறது, புக்ஸ் கேட்டுட்டே போறது, லெக்சர்ஸ் அந்த மாதிரி கேட்கறது எனக்கு ரொம்ப பிடிக்கும். And I'm driving somewhere, I don't listen to songs, I listen to books. So I wanted to do my own audiobook because I'm an actor, I'm a performer, I can bring out different voices அப்படின்னு தோணுச்சு. ஸோ மகாபாரதம் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசையா இருந்தது ஃபர்ஸ்ட். ஆனா மகாபாரதம் ஏற்கனவே நிறைய பேர் பண்ணிருக்காங்க, அண்ட் பொன்னியின் செல்வன் யாருமே பண்ணல. ஸோ நான் பொன்னியின் செல்வன் சென்னைக்கு வந்து புதுசுல படிக்க ஆரம்பிச்சேன். பட் எனக்கு சுத்தமா புரியல, பிகாஸ் என்னோட தமிழ் ரொம்ப வளர்ற ஸ்டேஜ்ல தான் இருந்தது அந்த டைம்ல. ஸோ அந்த டைம்ல என்னால அது அந்த பாஷை என்னால புரிஞ்சுக்க முடியல. ஸோ போக கொஞ்சம் கொஞ்சமா படிச்சு அதுக்கப்புறம் ஃபுல்லா அந்த புக் முடிச்சிட்டேன். அண்ட் தென் ஐ லவ் த ஹோல் டெபஸ்ட்ரி that was created by Kalki.
இட் வாஸ் சோ பியூட்டிஃபுல். அண்ட் அதோட இங்கிலீஷ் வெர்ஷன் நான் படிச்சேன். அந்த இங்கிலீஷ் வெர்ஷன் ரொம்பவே நல்லா இது டிரான்ஸ்லேட் பண்ணியிருந்தாங்க. ஸோ ஐ வாண்ட் டு டேக் தட் அப் அண்ட் மேக் தட் அன் ஆடியோ புக். பிகாஸ் தமிழ்ல ஏற்கனவே ஆடியோ புக் பண்ணிருக்காங்க. என்னோட தமிழ் படிக்கிற ஸ்பீட் ரொம்ப ஸ்லோவா இருக்கு. இட்ஸ் நாட் as fast as my இங்கிலீஷ் ஆஃப் கோர்ஸ். சரி, ஓகே, இங்கிலீஷ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இங்கிலீஷ்ல ஐ டுக் அப் திஸ் ப்ராஜெக்ட் அண்ட் ஐ எம் 2 books டவுன். இன்னும் 3 புக் ப்ரொடியூஸ் பண்ணணும். ஸோ கூடிய சீக்கிரமா அதுவும் நடக்கும். ஸோ ஐ எம் ரியலி லுக்கிங் ஃபார்வர்ட் டு தட். This is just another. It's not an income for me. It's more of a passion. I don't get much monetarily, but என்னோட இன்னொரு I'm getting to explore a totally different side of myself, and which I love. So I'm guided more by my passion than through monetary gains. அது ஒரு குடுப்பனன்னு சொல்லணும். ஏன்னா உங்களுடைய பேஷனை நீங்க ஃபாலோ பண்ணின்னு போகக்கூடிய அளவுக்கு உங்களுடைய லைஃப் ஸ்டைல், உங்களுடைய லைஃபும் அந்த ஸ்டேஜ்ல இருக்கீங்க நீங்க. இப்ப யூ கேன் ஃபாலோ யுவர் பேஷன், யூ கேன் டூ வாட் யூ வாண்ட் டு டூ. அட் தி சேம் டைம் you can follow your passion at any stage in your life. Of course. But I suppose there is a stability issue ஒன்னு இருக்கும்போது when you're stable, you know what you're doing, but this is something you love to do. And புக் படிக்கிறது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சதா? நீங்க ரொம்ப லைச்சு பிடிச்ச ஒரு புக்கை தான் நீங்க எடுத்து வந்திருக்கீங்க. So I really enjoyed listening to your ஆடியோ. இது ரொம்ப நல்லா படிச்சிருந்தீங்க, ரொம்ப நல்லா இருந்தது. ஏன்னா பொன்னியின் செல்வனை தமிழ்ல படிச்சுட்டு அது இங்கிலீஷ்ல கேட்கும் போது அது ஒரு வேற மாதிரி இருந்தது. கொஞ்சமாவது கேட்டீங்களா? கொஞ்சம் கேட்டேன், நான் கேட்டிருக்கேன் நானு. பிகாஸ் நீங்க படிச்சிருக்கீங்கன்னு உடனே I was very curious. ஏன்னா ஆடிபிள் என்கிட்ட ஆப் இருந்தது. So உடனே I went and I listened to it a few minutes. So அதனால இருக்கு, can get both of them. ஏன்னா நான் பொன்னியின் செல்வன் என்கிட்ட ஆடியோ சிடி இருக்கு என்கிட்ட. So I listened to it. So அது தமிழ்ல கேட்டுட்டு இப்போ நான் இங்கிலீஷ்ல கேட்கும்போது it was a bit different for me, but ரொம்ப நல்லா இருந்தது. I like that way you have the intonations, the way you've brought out the story, the wholesome of it. I like that. அந்த ஒரு எஃபெக்ட் இருக்கு. I've changed the voices for different characters and all that. So அது ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. The way you've kind of gone through one character, அது ரொம்ப நல்லா இருந்தது. So அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. எஸ். இன்னொரு விஷயம் உங்களுக்கு பத்தி கேட்டது லாங்குவேஜஸ். நீங்க கன்னடம், தமிழ், இதை தவிர வேற என்னென்ன பாஷைகள் நீங்க மொழிகள் கத்துக்கணும்னு ஆசைப்படுறீங்க, கத்துன்னு இருக்கீங்களா? நான் இப்போ ஐ கேன் ஸ்பீக் கன்னடா, தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ். So that's 5. And I can speak basic Spanish as well. இப்போ ஸ்பானிஷ் கூட கத்துக்கிட்டு இருக்கேன். For the past 65 days, continuous every day Spanish கத்துக்கிட்டு இருக்கேன். So I can speak and understand basic Spanish. மேனேஜ் பண்ற அளவுக்கு நல்லா பேச முடியுது. So I love languages. எனக்கு language it's not just a means of communication. It is I know a reflection of a people's culture, their personality as a whole. As a people, you can see how different they are as people through their language. So எனக்கு பாஷைனால எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஹிஸ்டரி, பாஷை, கல்ச்சர், இதெல்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். So after Spanish I would love to learn, maybe I wanted to learn Korean. So that is also a language I wanted to learn. ஏன்னா கொரியா இப்போ மீடியால, என்டர்டெயின்மெண்ட்ல it's taking over the world. So I would love to learn Korean after I learn Spanish. என் பையன் தான் சொல்லிட்டு இருப்பாங்க, மேம் நீ ஏதாவது பாக்கணும்னா கொரியன் சீரீஸ் பாரு, கொரியன் சினிமா இருக்கு, கொரியன் அவ்வளவு கொரியன். அவன் வருஷக்கணக்கா பாத்துட்டு இருக்கான். I didn't know that he was watching. அப்ப சொல்லிதான், எதுக்கு உனக்கு புரிய கூட புரியாது, எதுக்கு கொரியன் பாக்குற, of all languages why Korean? He says no, you have to watch it to understand why we like it so much. So youngsters மத்தியில கொரியன் சீரீஸோ எதுவும் ரொம்ப நாளாவே இருக்கு. இப்ப லேட்டஸ்டா நானும் பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் I can understand அவங்களுடைய thinking, the way they are bringing out certain messages. It's very cleverly done work. Kandipa cleverly done most, but I feel Indians have taken so much to Korean drama. Ena Korean family structures and society is very close to ours, and also they're very Western. So they have like a perfect mix of Western ideology and Eastern conservative thinking. So family structure la paatha appakum ammakum அப்பாக்கும் பையனுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் ரொம்பவே நம்ம வீட்டுல இருக்கிற மாதிரியே இருக்கும்.
ஆனா அதே சமயத்துல அவங்க யூஸ் பண்ற அவங்க போடுற ட்ரெஸ்ஸோ இல்ல அவங்க வாழ்ந்துட்டு இருக்கிற வீடு அவ்வளவு கிராண்டா இருக்கும். சோ அது பாக்குறதுக்கு கண்ணுக்கு கவர்ச்சியா இருக்கும். ஆனா அதே சமயத்துல இவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற ஒரு ஈக்குவேஷன், ஐயோ எனக்கும் எங்க அப்பாவுக்கும் இருக்கிற ஈக்குவேஷன் மாதிரியே இருக்கே அப்படின்னு தோணும். So you have that relatability and also the lavish setting. Lavish, yes. So that is very different. Korean கத்துக்கணும்ன்றது very good. But Spanish நீங்க சொல்ற மாதிரி உங்களுக்கு ஸ்பானிஷ் கத்துண்டு கொரியன் கத்துன்னு so do you like travel as well? So அந்த நாடு போய் பார்க்கணும். Do you like travel? இந்த இப்போ கொரோனால I don't know when that is going to happen, but travel பிடிக்குமா உங்களுக்கு? Do you like to travel? Yeah, I love to travel. Oh, and I find it very I know I don't like people who don't like to travel that much. எனக்கு வந்து எப்படிதான் இந்த உலகம் இவ்வளவு பெருசா இருக்கு, so much to see, so much to experience. எப்படி ஒரே இடத்துல உட்கார முடியும்? லைக் எல்லாத்தையும் அனுபவிக்கணும், அங்க போய் அனுபவிக்கணும். So I like to have different experiences as much as possible. So this is something in travel தான் கம்ப்ளீட்டா ஒரு நிறைய எக்ஸ்பீரியன்சஸ் புடிச்சுக்கலாம். So it's very special. You should travel. Everyone should travel. Yeah. I suppose ஏன்னா நீங்க லாங்குவேஜும் கத்துட்டு இருக்கீங்கன்னா அந்த லாங்குவேஜ் போய் யூஸ் பண்றதுக்கு ஒரு ஆமா ஐ எம் வெயிட்டிங். எங்க எப்போதான் ஸ்பானிஷ் ஏதாவது லாட்டின் அமெரிக்கன் கண்ட்ரிஸ் போவேனா இல்ல ஸ்பெயினுக்கே போவேனான்னு ரொம்ப ஆர்வமா காத்துக்கிட்டு இருக்கேன். அங்க போய் எனக்கு தெரிஞ்ச கொஞ்சம் ஸ்பானிஷ்ல பேசணும்னு. அந்த டைம் ஐ திங்க் பை த டைம் ஐ கெட் டு கோ டு எனி ஆஃப் தீஸ் கண்ட்ரிஸ் நான் ஃபுல்லா ஸ்பானிஷ் ரொம்ப ஈஸியா பேச ஆரம்பிச்சிருவேன்னு நினைக்கிறேன். தெரியல. Yeah, maybe they'll think of you local வந்திருக்காரு அப்படின்னு. So that's brilliant. இப்போ உங்களுடைய ப்ராஜெக்ட்ஸ் அடுத்தடுத்து அரண்மனை 3 அது வந்து இருக்கு இல்லையா உங்களோட ப்ராஜெக்ட் நெக்ஸ்ட் ஒன் which you are very looking forward to. So அத பத்தி சொல்லுங்க your experience with அரண்மனை 3. அரண்மனை 3 is a very very popular franchise. So அரண்மனை 3 is something that it's a really good thing for my career. So அது எப்போ வரும்னு தெரியல பிகாஸ் கொரோனா டைம்ல ஆக்சுவலா ஆகஸ்ட்ல வர வேண்டிய படம், சாரி ஆகஸ்ட் இல்ல இந்த மாசத்திலேயே வர வேண்டிய படம். ஸோ தியேட்டர் ஓபன் ஆகணும், அதுக்கு நிறைய பேர் வரணும், இந்த மாதிரியான நிறைய பேக் அண்ட் ஃபோர்த் இருக்கு. இஃப் இட் கம்ஸ் அவுட் ஐல் பி வெரி ஹாப்பி. இட் வில் கம் அவுட், பட் எப்போ வரும்னு நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அண்ட் இட்ஸ் அ வெரி நைஸ் கேரக்டர். ஸோ இது வரைக்கும் நான் பண்ணாத கேரக்டர். ஸோ I'm really looking forward to it. We are looking forward to it as well. ஏன்னா அது முதல் 2 படம் ஒரு மாதிரி ஜாலியா நல்லா இருந்தது. இப்போ 3வது என்ன பண்ணிருக்கீங்க வித்தியாசமா அப்படின்னு ஒரு கியூரியாசிட்டி தான். So it will be good to watch. வேற என்ன ப்ராஜெக்ட்ஸ் வச்சிருக்கீங்க நீங்க பண்ணறதுக்கு சொல்லுங்க. என்னோட ஒரு வெப் சீரிஸ் இப்போ ஒரு பிளாட்ஃபார்முக்கு பண்ணலாம்னு இருக்கேன். இட்ஸ் ஆந்தாலஜி வெப் சீரிஸ். ஸோ அதுக்கான ஸ்கிரிப்ட் ஒர்க் எல்லாம் போயிட்டு இருக்கு. So I'll be producing it and acting in it and probably directing 1 or 2 episodes also. So அதுக்கான வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. Of course திரும்பதி ஹிட்லர் இருக்கு. But எல்லாமே if it's come to a pause, a standstill right now because of corona. So அந்த டைம்ல இந்த மாதிரியான preparation வேலை எல்லாம் போயிட்டு இருக்கு. So yeah that's ஆனா I suppose ஜூன் எண்ட் வரைக்கும் தான் இந்த லாக்டவுன் சொல்லிருக்காங்க இல்லையா இப்போ தமிழ்நாட்டுல. So maybe we will start off June, July. Hopefully fingers crossed. அதுபடியே நடக்கட்டும். சார் 1 hour உங்களுடைய டைம் எனக்கு நீங்க கொடுத்திருக்கீங்க and we've had so much to talk. நல்லா கலகலன்னு ஜாலியா போச்சு. நம்மளோட நேயர்களுக்காக உங்களுக்கு ஆசைப்பட்ட விஷயம் நீங்க என்ன சொல்லணும்னு விரும்பப்படுறீங்க? ஏன்னா உங்களுடைய ஃபேன்ஸ் வந்து ஃபாலோவிங் இஸ் ஹியூஜ். உங்களோட ட்விட்டர் பேஜா பார்த்தாலும் சரி, ஃபேஸ்புக் பேஜை பார்த்தாலும் சரி, the fan following is just amazing. So அவங்க எல்லாருக்கும் நீங்க என்ன சொல்லணும்னு ஆசைப்படுறீங்க சொல்லுங்க. Live life to the fullest. Stay safe. வெளியே போய் be very understanding of வெளியே போய் எனக்கு ஒண்ணும் ஆகாதுன்னு நினைச்சு மத்தவங்களுக்கு ஒரு பாதிப்பு ஏற்படுத்தாதீங்க. சேஃபா இருங்க, ஹாப்பியா இருங்க. உங்களை சுத்தி ஒரு சின்ன சந்தோஷமான உலகத்தை அமைச்சுக்கோங்க. That's it. Yes, that's true actually. ஏன்னா இப்போ வந்து நம்ம இருக்கிற இடத்துல இருந்துட்டோம்னாலே எல்லாமே நல்லா ஆயிடும் அப்படின்ற ஒரு ஐடியால தான் இருக்கும் இப்போ. ஸோ எஸ், எவ்ரிபடி ஹாஸ் டு ஸ்டே சேஃப். நீங்களும் சேஃபா இருங்க. உங்க வைஃப், குழந்தைங்க, உங்க பேரண்ட்ஸ் எல்லாருக்குமே எங்களுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். ஏன்னா உங்களை இந்த அளவுக்கு அவங்க to they've let you or they've given you the wings to fly and yeah
they have been a huge source of my strength and Yes. my inspiration. So I have a lot of people to thank. So I will always thank them in my prayers. Yes, yes. And we thank them as well for giving us you. And உங்களோட தேங்க்ஸ், உங்களுக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் இப்போ. ஏன்னா உங்களுடைய நேரத்தை எங்களுக்காக கொடுத்துட்டு இவ்வளோ நல்லா ஜாலியா போச்சு இந்த இன்டர்வியூ. ஐ ஹோப் யூ என்ஜாய்ட் திஸ் செஷன். Yeah, I definitely enjoyed this program. I hope the people who are watching this also enjoyed. கண்டிப்பா. அது they've seen another side to you today, I think. ஏன்னா உங்களுடைய மத்த சைட் ஆஃப் ரைட்டிங், ஆஃப் யுவர் ஆடியோ புக்ஸ், உங்களுடைய ஐடியா ஆஃப் லைஃப், ஹாப்பினஸ், ஸ்டே குவைட், சின்னதா இருந்தாலும் சந்தோஷமா இருங்க, எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருங்க அப்படின்றது வந்து ஒரு இட்ஸ் a huge philosophy. You've said it so சுருக்கமா அழகா சொல்லி முடிச்சிட்டீங்க நீங்க ஆக்சுவலா பாத்தீங்கன்னா. ஸோ தேங்க்யூ சோ மச் ஃபார் யுவர் டைம். அண்ட் மறுபடியும் உங்களை வெள்ளித்திரையில பெருசா பார்க்கணும், இன்னும் நிறைய நீங்க பண்ணணும், உங்க வெப் சீரிஸ் நாங்க பார்க்கணும். பல பிளாட்ஃபார்ம்ல, நெட்ஃபிளிக்ஸ்ல இருந்து எல்லாத்துல இருந்தும் உங்களை நாங்க பார்க்கணும்னு ஆசைப்படுறோம். ஸோ குட் லக் வித் ஆல் யோர் ஃபியூச்சர் ஒர்க். ரொம்ப ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ, ரொம்ப நன்றி. ஆரிகாத்தோ கோசைமாஸ். நன்றி சொன்னாருன்னு நினைக்கிறேன். நான் ஜப்பனீஸ் தெரிஞ்சவங்க நன்றி சொல்லிக்கலாம். நேர்களே, இன்னைக்கான இந்த 1 மணி நேர நிகழ்ச்சி வந்து ரொம்ப பிரமாதமா போச்சுன்னு நினைக்கிறேன். கலகலகலான நிறைய விஷயங்கள் சொன்னார், நிறைய விவரங்கள் பகிர்ந்து கொண்டார். அவருடைய பயணம் எப்படி இருந்தது, இன்னும் எங்க என்ன பயணிக்க போறார் அப்படின்றத பத்தி ரொம்ப அழகா சொன்னார். சோ இந்த நிகழ்ச்சியை இதோட உங்ககிட்ட இருந்து முடிவு செஞ்சு விடை பெற்றுக் கொள்வது தங்க ரேகா. வாழ்க வளமுடன்.